செம்மணி விவகாரத்தில் அனுர அரசில் தேர்வுக்கு வாய்ப்பில்லை. சி.வி.கே. சிவஞானம் பகிரங்கம். முக்கிய புள்ளியை கைது செய்ய நீதிமன்றின் அதிரடி உத்தரவு. ராஜபக்ஷவால் நாட்டுக்கு ஏற்பட்ட பேரிடி அம்பலமான உண்மை. பள்ளிவாசலுக்கு வெளியே கத்திக்குத்து, ஒருவர் படுகொலை. அதிர வைக்கும் டொனால்ட் ட்ரம்ப், இலங்கைக்கு விதிக்கப்பட்ட பாரிய வரி, ஆட்டம் காண உள்ள பொருளாதாரம். காணி அபகரிப்புக்கு எதிராக தமிழர் பகுதியில் வெடித்த பாரிய போராட்டம். ட்ரம்பின் வரி விதிப்பிற்கு அரசாங்கத்தை கடுமையாக சாடும் நாமல் ராஜபக்ஷ. யாழ் செம்மணி விவகாரம் தொடர்பில் அனுர அரசாங்கத்தில் தேர்வு கிடைக்காது என தமிழரசு கட்சியின் பிரதி தலைவர் சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த புதைக்குழி விவகாரம் அரசாங்கத்தின் இராணுவத்துடன் சம்பந்தப்பட்ட ஒரு விடயம். ஆகவே அந்த அரசாங்கமே இதனை விசாரிப்பது என்பது சாத்தியமற்ற விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், செம்மணி மனித புதைக்குழியிலே இதுவரை 65 மனித எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்படலாம். இனிமேலாவது அரசாங்கம் இந்த விடயத்தை உண்மை என ஏற்றுக்கொள்ள வேண்டும். அத்தோடு அடாத்தாக கதைப்பதை நிறுத்திவிட்டு இந்த ஆய்வுக்கான வெளிநாட்டு நிபுணர்களுக்கான நிதியினை வழங்கி முழுமையான ஆய்வினை மேற்கொள்ள வேண்டும். ஆகவே ஜனாதிபதி இந்த ஆய்வுக்குரிய தொடர் நடவடிக்கைக்கான நிதியினையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியினையும் பெற்றுத்தருமாறு கோரிக்கை விடுப்பதாக சி.வி.கே. சிவஞானம் தெரிவித்துள்ளார். ஏனைய நாடுகள் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை ஆரம்பித்துள்ள நிலையில் அரசாங்கம் அது தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை என்பதோடு அரசுக்கு 30% குறைப்பு போதும் என்று நினைக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், ட்ரம்பின் வரி விதிப்பு தொடர்பில் மிக உன்னிப்பாக செயற்படுமாறு நாம் தொடர்ச்சியாக தெரிவித்தோம். அரசாங்கம் கடிதம் அனுப்பிட்டு பார்த்து கொண்டிருந்தது. அதற்கான பதிலும் கிடைத்துவிட்டது. 14% குறைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகின்றது. ஆனாலும் 30% வரி நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அத்தோடு அநேக துறைகளுக்கும் இது பாதிப்பை ஏற்படுத்தலாம். அரசாங்கம் வரி குறைப்பை சாதாரணப்படுத்தினாலும் தொழில்துறையினர் அதை பாதகமாகவே கருதுகின்றனர். அத்தோடு நாம் ஏனைய வலய வர்த்தக நாடுகளுடன் ஒன்றிணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கலாம் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மத்தள சர்வதேச விமான நிலையத்தை விமானங்களுக்கு தயார்படுத்த இன்னும் பல ஆண்டுகள் செல்லும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். விமான நிலையத்தை நேற்று ஆய்வு செய்த பின்னர் அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்தள விமான நிலையத்தை விமானங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு கட்டமைக்க நாங்கள் முயற்சிக்கின்றோம். ஓரிரு வருடங்களில் அதை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல முடியாது என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இந்த விமான நிலையம் எங்களிடம் இருப்பதால் எங்களுக்கு நிறைய செலவுகள் மற்றும் கடன் உள்ளது. மேலும் இலங்கைக்கு ஒரு மாற்று விமான நிலையம் தேவை. இது எங்களுக்கு கூடுதல் நன்மையாக உள்ளது. நாங்கள் தற்போது விமானங்களை கொண்டு வர கலந்துரையாடி வருகின்றோம். இது ஒரு பெரிய விடயம். இதற்காக சரியான முதலீட்டாளர்களை நாம் கொண்டு வர வேண்டும். அத்துடன் விமானங்களை பழுது பார்ப்பது போன்ற தொழில்களை செய்ய முடியும். விமான நிலையத்தில் நிறைய இடம் இருப்பதால் விமான ஓடுபாதைக்கு வெளியே உள்ள சோலார் பேனல்கள் போன்ற தொழில்களுக்கு செல்ல முன்மொழியப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். காலி ஜிந்தோட்டையில் உள்ள கதிர்காமம் முஸ்லிம் பள்ளிவாசலுக்கு வெளியே கத்தியால் குத்தி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். குறித்த சம்பவமானது இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் குருத்துவத்தை சேர்ந்த 38 வயதுடைய நபர் ஒருவரே கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். போதைப்பொருள் பொதியொன்று தொடர்பாக உருவான வாக்குவாதம் முற்றியதை தொடர்ந்து இந்த கத்திக்குத்து தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் உயிரிழந்தவரும் தற்பொழுது காவலில் உள்ள 28 வயதுடைய தாக்குதலாளியும் நன்கு அறியப்பட்ட போதைப்பொருள் பாவனையாளர்கள் என்று புலனாய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன்படி இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை காலி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.
கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டத்தை கொரிய நிறுவனத்திற்கு ஒப்படைத்து அரசாங்கத்திற்கு 2.63 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கெகுனுவெல உத்தரவிட்டுள்ளார். இந்த வழக்கு இன்று கொழும்பு மேலதிக நீதவான் ஹர்ஷன கொகுனுவெல முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் நீதிமன்றில் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்ட நீதவான் ராஜித சேனாரத்னவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பராமரிப்பின்றி காணப்படும் அரச காணிகளை பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த எதிர்ப்பு நடவடிக்கையானது இன்று திருகோணமலை பட்டணமும் சூழலும் பிரதேச சபை எல்லைக்குட்பட்ட கன்னியா பகுதியில் நடைபெற்றது. கன்னியா பீலியடி எனும் பகுதியில் பல வருட காலமாக வாழ்க்கையை நடாத்தி வரும் நடுத்தர வருமானமுடைய பலர் தமக்கான சொந்த காணிகளின்றி அங்கு பல வருட காலமாக வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த பகுதியில் உள்ள அரச காணிகள் பரவலாக குத்தகையின் அடிப்படையில் தனியாருக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்தனர். உள்நாட்டு யுத்தத்தின் காரணமாக இடம்பெயர்ந்து பின்னர் மீளவும் தாம் குடியேறி அங்கு வாழ்த்து வருகின்ற போதிலும் தமக்கான காணிகள் இன்னமும் வழங்கப்படவில்லை. மேலும் சிறு வீடுகளில் திருமணமான பல குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் தாம் குடியிருக்கும் பகுதியில் காணிகளை கோரினாலும் அரசு தமக்கு வழங்க மறுப்பதாகவும் வேறு ஏதேனும் வசதி படைத்த தனிநபர்கள் குறித்த காணிகளை குத்தகை என்னும் போர்வையில் கையகப்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அத்துடன் அதற்கு அரசு கட்டமைப்பில் உள்ள அதிகாரிகளும் துணை போவதாகவும் மக்கள் மேலும் குற்றம் சாட்டியுள்ளனர். அமெரிக்கா விதித்துள்ள வரி உள்ளூர் கடலுணவு ஏற்றுமதியாளர்களுக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமது கடலுணவுகளில் சுமார் 25% அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. எனினும் வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா குறைந்த வீதத்திலான வரியை அறிவித்துள்ளதால் அது இலங்கையின் கடலுணவு ஏற்றுமதியில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என கடலுணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அதன்படி பிராந்திய ஏற்றுமதியாளர்களுடன் ஒப்பிடக்கூடிய அளவுக்கு இலங்கைக்கான வரியை மேலும் குறைக்க 2025 ஆகஸ்ட் 1 முன்னர் அரசாங்கம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட வேண்டும் என்றும் இலங்கை கடலுணவு ஏற்றுமதியாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. 44% வரியை விதிப்பதாக ஏப்ரல் 2 டொனால்ட் ட்ரம்ப் முதலில் அறிவித்திருந்த போதிலும் நேற்று இலங்கைக்கு அனுப்பிய கடிதத்தில் அந்த எண்ணிக்கையை 30% குறைத்திருந்தார். இந்த நிலையில் இலங்கை இறக்குமதிகள் மீது அமெரிக்கா விதித்த 30% வரியை மேலும் குறைக்க இதுவரை நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை வரி நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள 9 வரை தொடருமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.